ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வெங்காய தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய தொக்கு ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தொக்கு ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அந்த லிஸ்ட்டில் வெங்காய தொக்கு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் இட்லி, தோசை, ரைஸு, சப்பாத்தின்னு எது கூடனாலும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது. உங்க வீட்டில் அதிகமாக வெங்காயம் இருந்துச்சுன்னா இந்த ரெசிபி செஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா டிஷ்ஷுக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். இதில் வந்து 1 கப் அளவுக்கு சுடுதண்ணி ஆட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு 20 to 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்பனா நல்லா சாஃப்ட் ஆகி வந்துடும் புளி. இப்போ அந்த கேப்ல ஒரு மிக்ஸி ஜார்ல 2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதை வந்து தண்ணி ஆட் பண்ணாமே நல்லா வந்து கொரகொரப்பாவோ இல்லை ஃபைனாவோ அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் எப்படினாலும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க புளியை வந்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு அந்த புளியை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் நிறைய தூசி இருக்கும், மண். அதனால நல்லா வடிகட்டிட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதையும் பேஸ்ட் மாதிரி அந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தில் தொக்கு செய்ய போகிறீங்களோ அதில் வந்து 1/4 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயில் தான் நீங்கள் செய்யணும். அப்போ தான் கெட்டு போகாமல் நல்லா மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடிகனமான பாத்திரம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொக்கு ரெசிபிலாம் செய்யும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது 3ஐயும் நீங்கள் பொடி பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 20 to 25 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்த பின்னாடி நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வந்து நல்லா வதங்கி வரணும். லைட்டாக கோல்டன் கலரில் மாறி வரணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா எண்ணெய் வந்து மேலே நல்லா மிதந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மிளகாய் தூள் காரமாக வேணும்னா 4 டீஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் தாளிக்கும் போதே நீங்கள் வரமிளகாய் சேர்த்து ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எண்ணெய் வந்து தனியாக மேலே நல்லா மிதந்து வந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது எண்ணெய் வந்து தனியாக செப்பரேட் ஆகி தான் வரும். அதுக்கப்புறம் டைம் ஆக ஆக நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் வந்து அந்த தொக்கு அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிறம் மாற ஆரம்பிக்கும். இப்போ வந்து எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி மேலே வந்துட்டே இருக்குது. நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ரொம்ப நேரம் நீங்கள் கிண்டாமல் விட்டுட்டிங்கன்னா கீழே வந்து அடி பிடிச்சிரும். ஸோ வந்து அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிறம் மாறிட்டே வருது. அந்த எண்ணெயெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது எல்லாமே கம்மியாயிருச்சு. எண்ணெயெல்லாம் வந்து அப்படியே வந்து அந்த தொக்கு வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த டைமில் டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 1 to 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு வெல்லம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா அப்சர்வ் ஆகி வந்துருச்சு. கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் ரெட்லேருந்து ப்ரௌன் கலரில் மாறி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணும்போது ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்க் ரெட்டாக மாறிடும். இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கணும். அந்த ப்ரௌன் கலருக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறின பின்னாடி தான் நீங்கள் வந்து ஒரு ஜாடியிலையோ இல்லை ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலையோ வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் சுட சுட எடுத்து வைக்கும் போது சீக்கிரம் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. சூடாக இருக்கும்போது மூடி வைக்கும்போது என்ன ஆகும்னா ஈரப்பதம் அதிகமாக வந்துடும். ஸோ வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக இப்போ ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு ஜாடியில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஏர்டைட் கண்டெய்னர் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதில் ஆட் பண்ணிக்கோங்க. எதில் ஆட் பண்ணாலும் மேலே வந்து எண்ணெய் மிதக்கணும். மேலே எண்ணெய் மிதந்தாதான் உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாது. மேலே எண்ணெய் மிதக்காமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கெட்டு போயிடும். ஸோ வந்து நீங்கள் மேலே நல்லா எண்ணெய் மிதக்கிற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி புளியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. புளி, வெல்லம், உப்பு இது வந்து கரெக்டாக இருந்தாலே உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து தாராளமாக 6 months வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றி வெல்லம் போட்டு உப்பு போட்டு செஞ்சுருந்தீங்கன்னா கரெக்டாக 6 months வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வந்து உங்ககிட்ட வந்து ஃப்ரிட்ஜ் இல்லை, நான் வெளியில் தான் வச்சு யூஸ் பண்ணணும்னா நீங்கள் மேலே வந்து எண்ணெய் நிறையா ஊற்றிக்கோங்க. அப்படின்னா தான் கெட்டு போகாமல் இருக்கும். இது வந்து நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்ன்னு எது கூடனாலும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு பெர்ஃபெக்டான சைட் டிஷ். ஸோ வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.